முள் தீண்டிய ரோஜா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். சோர்வாக வீட்டுக்கு வந்த அஞ்சலி நடந்த எல்லாவற்றையும் பூஜாவிடம் சொல்ல, அஞ்சலி, நான் ஒன்று சொல்கிறேன். அவங்க 2 பேரும் அப்பா அம்மா இல்லாத பசங்க. தயவு செய்து உன்னுடைய விளையாட்டால் அவங்க வாழ்க்கையை வீணாக்கிடாத. இதுக்கு மேலே உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை. என்ன பூஜா, நீயே இப்படி பேசுகிற? அஞ்சலி, உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. உன்னால் பெரியப்பா பெரியம்மாவை எதிர்த்து கௌதமை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அதுக்கு கௌதம் முதல்ல சம்மதிக்கணும். நீ தலைகீழாக நின்னாலும் கௌதம் அதுக்கு சம்மதிக்க மாட்டார். தேவையில்லாமல் எல்லாருடைய வாழ்க்கையையும் நீ சிக்கலாக்காத. இந்த விஷயம்லாம் அப்பாவுக்கு தெரிஞ்சால் முதல்ல அவங்கள வீட்டை காலி பண்ண சொல்லுவாங்க. அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற பார்ட் டைம் வேலையும் போயிடும். அடுத்தது அவங்களோட படிப்பே கெடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இதையெல்லாம் நீ பண்ண போறியா? இல்லை பூஜா, நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன். இந்த மாதிரியெல்லாம் எதுவும் நடக்கக்கூடாதுன்னா தயவு செய்து இனிமேல் நான் கௌதம் கிட்ட பேசாத. அதுதான் நீ அவருக்கு செய்கிற உண்மையான ஹெல்ப்பு. எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. மனக்கலக்கத்தோடு அஞ்சலி பூஜாவுக்கு சத்தியம் செய்து கொடுத்தாள். இனிமே நான் கௌதம் கிட்ட பேச மாட்டேன். இது ப்ராமிஸ். இதுதான் பூஜா நம்ம எல்லாருக்குமே நல்லது. முகம் கழுவிட்டு வா, நம்ம படிக்கிற வேலையை பார்ப்போம். கௌதமும் விவேக்கும் காலேஜ் முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் சென்டர் போக ஷீலா அவர்களை அழைத்தாள். சொல்லுங்கக்கா. இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் வேறு வழி இல்லை. நீங்கள் 2 பேருமே நல்ல திறமையான பசங்க. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் வேறு வழி இல்லை. கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. டேட்டா என்ட்ரி இப்போதைக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக இருக்குது. அதனால் நாளையிலேருந்து உங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க வந்தால் போதும். அது யாருன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த ப்ராப்ளம் எல்லாம் கொஞ்சம் சரியாகட்டும். நான் மறுபடியும் இன்னொரு ஆளை கூப்பிட்டுக்கிறேன். யார் வரணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சரிக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு வந்து சொல்கிறோம். என்ன கௌதம் இது, இன்னும் 1 வருஷம் படிப்பை முடிக்கணும். எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு பார்த்தேன். திடீர்னு வேலையில் இப்படி ஒரு ப்ராப்ளம். இங்கே பாரு, எதுக்கும் மனசை தளர விடாத. ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். நம்ம காலேஜுக்கும் வீட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரே ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் இது தான். நாம் வேறு எங்கே போய் வேலை தேடுறது? பார்க்கலாம், இருடா. அதுக்குள்ளே ஏன் இப்படி பதற? நம்மக்கிட்ட இருக்கிற சேவிங்ஸை வச்சு எப்படியும் இன்னும் ஒரு 3 மாதம் ஓட்டலாம். அதுக்குள்ளே அவசரப்படாத. ஏதாவது ஒரு வழி பிறக்கும். வரும் வழியில் ஒரு டீ கடை. டேய், அங்கே பாரு விவேக், டீ கடையில் வேக்கன்ட் போட்டுருக்கு. ஆமாம், போட்டிருக்கு. பேசாமல் அந்த வேலையை விசாரித்தா என்ன? என்ன பேசுகிற கௌதம் நீ? இங்கே பாரு, நம்ம இப்போ இருக்கிற நிலமையில் நமக்கு தேவை ஒரு வேலை. அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. வா, போய் விசாரிக்கலாம். டேய், அதெல்லாம் வேணாண்டா. நான் சொல்கிறது கேளு மச்சான். நான் சொல்கிறத நீ கேளு விவேக். பேசாமல் வா. டீ கடையில் போய் விசாரிக்க காலையில் 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும், சாயந்தரம் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும், மொத்தம் 5 மணி நேரம். ஒரு நாளைக்கு 50 ரூபா தரேன். நீங்கள் இங்கே எவ்வளோ வேணாலும் டீ சாப்பிட்டுக்கலாம். ஸ்நாக்ஸ் எவ்வளோ வேணுனாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆமாம், பார்த்தா படிக்கிற பசங்க மாதிரி இருக்கீங்க. ஆமாண்ணே, படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். பார்ட் டைமாக இந்த வேலை பார்க்குறேன். பரவாயில்லையே. ஆனால் எனக்கு ஒரு ஆள் தான் வேணும். என் ஒரு ஆளுக்கு தானே வேலை. அப்படின்னா நாளையிலேருந்து வந்துரு. இங்கே பாரு, கூச்சப்படக்கூடாது. எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும். டீ கொடுக்கணும், ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட தட்டை எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும், டீ கிளாஸ் கழுவணும். முக்கியமாக கோவப்படக்கூடாது. நீ வேலையில் கரெக்டாக இருந்தால் நான் சம்பளத்தில் கரெக்டாக இருப்பேன். சரிங்கண்ணே, நாளையிலேருந்து நான் வேலைக்கு வந்துடுறேன். விவேக் உம்மென்று வெளியே வர
என்னடா ஏன் மூஞ்சி அப்படி வச்சுக்கிட்டு வர? பின்ன நீ செய்யறது சரியா? ஏன் நான் என்ன தப்பு பண்ணேன்? இங்கே பாரு, எனக்கு ஒன்றும் நீ செய்யறது சரியாக படலை. இன்னும் 1 வருஷம் தானே, எப்படியாவது கஷ்டப்பட்டு ஓட்டிடலாம். நீ டீ கடைக்கெல்லாம் வேலைக்கு போக வேணாம். இதை பாரு விவேக், எந்த வேலையும் கேவலம் இல்லை. நம்ம யாரையும் ஏமாத்தலை, பொய் சொல்லலை, திருடலை. அதனால் நீ எதை பற்றியும் யோசிக்காத. நீ வழக்கப்படி கம்ப்யூட்டர் சென்டருக்கு போ. நான் இங்கே வேலை பார்க்குறேன். இதோட பேசாத. மறுநாள் காலேஜில் பரீட்சைக்காக கௌதமும் விவேக்கும் மரத்தடியில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க காரிலிருந்து விஷ்ணு இறங்கினான். அவன் இறங்கி நடந்து போக, அதான் குரலை கேட்டு கௌதம் சடாரென நிமிர அபி காரிலிருந்து இறங்கினாள். என்ன அபி? என்ன அத்தான், இன்னைக்கு எக்ஸாம்னு சொன்னீங்க, புக்கை வச்சுட்டு போகிறீங்க? ஓ சாரி கொடு, மறந்துட்டேன். என்ன அத்தான் நீங்கள்? புன்னகையோடு அபி அந்த புக்ஸையெல்லாம் விஷ்ணுக்கிட்ட கொடுக்க, ஒரு ஒயிட் கலர் சுடிதாரில் அபி ஒரு தேவதை போல் இருந்தால். ஒரு கணம் இமைக்க மறந்து அபியையே பார்த்து கொண்டிருந்தான் கௌதம். அலை அலையாய் தலைமுடி காற்றில் பறக்க, அழகாய் முன்னெற்றியில் விழுந்த கூந்தலை தன் பிஞ்சு விரல்களால் ஒதுக்கினாள் அபி. நெற்றியில் அளவான பொட்டு, எடுப்பான நாசி, கூர்மையான கண்கள், ஆரஞ்சு சுளை போல அழகான உதடுகள், சங்கு கழுத்து. ஒரு நொடியில் அபியை மேலிருந்து கீழ் வரை அளந்தான் கௌதம். ஆல் தி பெஸ்ட் அத்தான், நல்லா எழுதுங்க. ஏனோ கௌதம்கே சொன்னது போல் இருந்தது. நல்லா எழுதுகிறேன். என்னடா நல்லா எழுதுகிற? விவேக் கேட்க, அது அது ஒன்றும் இல்லைடா, எக்ஸாம் நல்லா எழுதணும்னு சொன்னேன். யார்கிட்ட சொன்னேன்? உங்ககிட்ட தான் சொன்னேன். நீ தானே என் பக்கத்தில் இருக்க. என்ன மச்சான், பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா? ஏய் விவேக், என்ன உளர்ற? மச்சான், நீ அந்த பொண்ணை சைட் அடித்ததை நான் பார்த்துட்டேன். அடி வாங்குவ, அப்படியெல்லாம் பேசாத. சும்மா நடிக்காத மச்சான். 5 நிமிஷமாக நீ அந்த பொண்ணை வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருந்ததை நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. எந்த பொண்ணையும் நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டேன். அந்த பொண்ணை 5 நிமிஷமாக பார்த்துக்கிட்டு இருக்க. என்ன விஷயம்? ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏதாவது உளராத. சத்தியமாக ஒன்றும் இல்லை. கௌதம் தலைமுடி அழுந்த கோரி சிரித்து விட்டான். ஆமாண்டா, அந்த பொண்ணை பார்த்தேன். இப்போ என்ன பண்ண போகிற? அதைத்தான் நானும் கேட்குறேன். எந்த பொண்ணையும் திரும்பி கூட பார்க்க மாட்டியே, அந்த பொண்ணை எப்படி இவ்வளோ நேரம் பார்த்தேன்னு கேட்டேன். பொண்ணு நல்லா இருந்துச்சு, குரலும் நல்லா இருந்துச்சு, அதனால் பார்த்தேன். இதில் என்ன தப்பு? ஒரு தப்பும் இல்லை. என்ன மச்சான், கண்டதும் காதலா? டேய், நீ அடி வாங்குவ. ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. என் முகத்தை பார்த்து சொல்லு, உனக்கு அந்த பொண்ணை பிடிக்கலன்னு. ஏண்டா என்னை இப்படி படுத்துற? உனக்கும் அந்த பொண்ணுக்கும் ஜோடி பொருத்தம் பிரமாதமாக இருக்கும். கௌதம் வெட்கத்தோடு சிரித்து கொண்டே தலை குனிய, ஐயோ என்னடா வெக்கப்படுற? அடி வாங்க போகிற, வாயை மூடு. இந்த மாதிரி பொண்ணெல்லாம் நம்ம லைஃப்குள்ளே வருமா மச்சான்? அந்த முகத்தை பாரேன், எவ்வளோ ஒரு அமைதி. மகாலட்சுமின்னு சொல்லுவாங்களே, உண்மையிலேயே அதே மாதிரி இல்லை? கௌதம் ஒரு கணம் கீழிருந்து மேல் வரை அபியை அணு அணுவாய் ரசித்து கொண்டிருந்தான். அக்கா போகலாமா?
காரிலிருந்து வேகமாக இறங்கினாள் மைதிலி. ஏய் வாளே, கத்தாத, வருவா இரு. இதுக்கு தான் நீங்கள் தனியாக போங்கன்னு சொன்னேன், கேட்க மாட்டீங்க. உங்கள் 2 பேரையும் காலேஜில் ட்ராப் பண்ணிவிட்டு என்னை கொண்டு போய் விடுறதுக்குள்ளே எனக்கு டைம் ஆகிடும். ஏய் ஓவராக பண்ணாத. எப்போவாவது உங்கள் 2 பேரையும் நான் கார்லேருந்து இறங்க விட்டுருக்கேனா? இன்னைக்கு புக்ஸை மறந்துட்டேன், அபி கொடுத்தா. அதுக்கு என்னமோ ஒவ்வொரு சத்தம் போடுற. பேசிக்கிட்டே இருக்காதீங்க அத்தான், எனக்கு டைம் ஆகுது. சரி நீ கிளம்பு அபி. சரிங்க அத்தான், நான் வரேன். பாய் பாய் என் மனதிற்குள்ளேயே பாய் என்றான் கௌதம்.